கடகம், விதி மாறும் நேரம் வந்துடுச்சு. என்ன மாறப்போகுது? திரும்பவும் நாங்க அதே கஷ்டம், அதே வேதனை, அதே துக்கம், அதே துரோகம் இதைத்தானே அனுபவிக்க போறோம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இந்த ஜூலை மாதத்துல உங்க லைஃப் எப்படி மாறப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது கரியரா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்க என்னெல்லாம் பண்ணணும், அதுதான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கடகராசி காலச்சக்கரத்துடைய 4வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சந்திரன். இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம் கடகராசிக்கு நடந்திருக்குன்னா, 12 வருடம் கழித்து குரு பகவான் வந்திருக்கிறது ஒரு சிறப்பு. ஆனா அதை விட ஒரு சிறப்பு என்ன நடக்க போகுதுன்னா, இந்த மாதம் நீங்க நல்லா கவனமா பாருங்க. உங்க ராசியில குரு சூரியனோட இணைவு இருக்கு. சோ குரு சூரியன் பிளஸ் கேது சுக்கிரன், அதுக்கு கீழே அப்படியே 2ஆம் வீட்டுல கேது சுக்கிரன், அப்படியே அதுக்கு மேல 12ஆம் பாவத்துல புதன். இந்த 5 கிரகங்களும் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். சோ உங்க விதியே மாத்த போகுதுன்னு தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா குரு ஒரு இயல்பாவே அவர் ஒரு சுப கிரகம். அவர் அசுப கிரகம் கிடையாது, பாவ கிரகம் கிடையாது. பாவ கிரகமான சனி ராகு கேது மாதிரி அவர் கிடையாது. அவர் உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்த ஒரு சுப கிரகம். அதுவும் கடகராசிக்கு நிச்சயமாக கண் துடைக்க வரப்போறாருங்க. அவர் நல்லவருங்க, தேவ குருங்க அவரு. சோ தேவ குரு உங்க கண் துடைக்கும் உங்க ராசிக்கே வர்றது அப்படின்றது ஒரு சிறப்பு இல்லைங்களா? அப்ப கரியர்ல பாருங்க, கடகராசியில இருக்கவங்க மேலும் மேலும் வளர போறீங்க இந்த மாதம். ஏன்னா உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டோட அதிபன் யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் இப்போ 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இந்த மாதமே இருக்காரு. பிளஸ் அது மட்டும் இல்லாம குரு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலயும் ராகு 8ஆம் பாவத்திலயே இருக்கு. சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுல இருக்கிறதுன்றது வெகு வெகு சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்கும். விரயம் நிறைய இருக்குங்க. ஏன்னா விரயத்துலதான் இப்ப புதன் இருக்காரு இந்த மாதம். பட் விரயம் இருந்தா கூட ஏதோ ஒரு வகையில பணம் காசு வந்துகிட்டே உங்களுக்கு இருக்கும். அது எந்த ஒரு உங்களுக்கு பயமோ அச்சமோ அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். லைஃப்ல எல்லாருக்குமே கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கு கடவுள் ஒரு வழிகாட்டுவாருங்க. எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது லைஃப், புரியுதுங்களா? 5 விரல் இருக்கு, இந்த 5 விரல் ஒரே மாதிரியா இருக்கு? இல்ல, ஒன்னொன்னும் ஒரு மாதிரி இருக்கு. அது மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்ல கஷ்டங்கள் ஒரு ஒரு டைமும் மாறி மாறி போகும். அதே கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க மாட்டோம். சோ கண்டிப்பா நிலைமை மாறும் அப்படின்றத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. விதி மாறும் நேரம் நிச்சயமாக கடகராசிக்கு இந்த ஜூலை மாதத்துல இருந்து தொடங்கதான் போகுது. இன்னும் ஒரு வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்க போறீங்க. அடுத்து உங்களுக்கு மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது? திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, ஐயோ மேடம் என்னத்த சொல்றதுன்னே தெரியல மேடம், எக்கச்சக்கமா பொண்ணை பார்த்துட்டோம், ஒரே டென்ஷனா இருக்கு, ஒரே டார்ச்சரா இருக்கு, ஏதாச்சும் ஒரு லைஃப்ல நான் முன்னேற்ற பாதைக்கு போவேனா, என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, தனியாதான் வாழ்ந்துட போறேனா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாம் வருது மேடம். இந்த டைம்ல கடகராசியில குரு உச்சமாயி உங்க 7ஆம் வீட்டை பாக்குறாரு. சோ நிச்சயமாக ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க போறது, பார்ட்னர்ஷிப்குள்ள போறது, அதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போது. அது மட்டும் இல்லாம பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு. ஏன்னா ராசியில குரு சூரியன் நேரா அவங்க 7ஆம் வீட்டை தான் பாக்குறாங்க. சோ 7ஆம் வீடு அப்படின்றது உங்களோட தொழில், பிசினஸ், வியாபாரம், அதன் மூலியமா உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், இதெல்லாம் தான். சோ இந்த வீட்டை அந்த கிரகங்கள் பாக்குறது அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். சோ உங்க லைஃப்ல மேலும் மேலும் நீங்க இந்த மாதத்துல முன்னாடி நகர போறீங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் டவுட் ஆவீங்க, பண்ணலாமா வேண்டாமா, இதெல்லாம் நம்ம ஒரு வேலை பண்ணி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு பெரிய லாஸ் ஆயிடுமோ, நம்ம ஃபேமிலி நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இந்த மாதிரி 1008 மைண்ட்ல ஓடும். பட் நான் என்ன சொல்றேன்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது நடக்க போது தெரியுது இல்ல,
அப்ப அது வந்து நடக்கும் போதே நம்ம அதை என்னன்றதை பாத்துடலாம்ல. அந்த டைமை நம்ம விட்டுட்டோம்னா திரும்பி அந்த டைம் கிடைக்காது. சோ அதனால எப்போ உங்களுக்கு அது கிடைக்குதோ அப்ப நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ, ஏன்னா கடகத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க. அவங்க பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில நழுவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது எப்படின்னா, கடகம் வந்து ஒரு நீர் ராசி. நீர் வந்து நிலையற்றது. அதே மாதிரி கடகமும் நிலையற்றது. ஏன்னா சந்திரன் வந்து ஸ்பீடா மாறுவாரு. ஒரு ராசியில 2.5 days தான் இருப்பாரு. அவ்வளவு ஃபாஸ்டா மாறுவாரு. அதே மாதிரி அவங்க எமோஷன்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட். ரொம்ப ஃபாஸ்டா மாறிடும். ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய கடகராசிக்கு ஸ்டேபிலிட்டி கிடையாது, நிலைத்தன்மை கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. பட் இந்த மாதம் டெசிஷன் எடுங்க, ரொம்ப பாசிட்டிவா முடியும். கவலையே படாதீங்க, பாசிட்டிவாவே உங்களுக்கு முடியும். எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த கடகராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்ல ஏதாச்சும் சிக்கல் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க அப்படிலாம் கேட்பீங்கல்ல. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய எமோஷன்ஸை சரியா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். படிக்கிற பசங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, நீங்க ரொம்ப டேலண்டட். உங்களுக்கு டேலண்ட்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், ரொம்ப கிரியேட்டிவ். ஒரு விஷயம் கொடுத்தோம், கடகத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதை பெர்ஃபெக்டா முடிக்கிற அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு இருக்கும். அந்த கற்பனை சக்தி சொல்லுவாங்கல்ல, கற்பனா திறன். அந்த கற்பனா திறன் எல்லாம் கடகத்துக்கிட்ட இருக்கு. சோ இப்படிப்பட்ட இந்த கடகத்துக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, இந்த மைண்ட் டிஸ்டர்ப் ஆறதுதான் பிரச்சனை. படிக்கிற பசங்க மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், அலமோதும். அது மாதிரிலாம் அலமோதாதீங்க. போக்கஸ்டா படிங்க. போக்கஸ், ஒரு குறிக்கோள், ஒரு கோல் வைக்கிறீங்களா, அர்ஜுனன் மாதிரி இந்த கண்ணை பார்த்து அம்பு அடிக்கணும்னா அந்த கண்ணை பார்த்து கரெக்டா அவர் அடிச்சு ஜெயிச்சார்ல, அது மாதிரிதான் உங்க போக்கஸ் வந்து இந்த மாதம் மிஸ் ஆகக்கூடாது. ரொம்ப போக்கஸ்டா படிங்க. அதே மாதிரி யோகா பண்றது, மெடிடேஷன்ஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க மைண்ட் வந்து ஒரு மாதிரி போக்கஸ்டா இருக்கும். மைண்ட் வந்து அலைப்பாயாது. போக்கஸ்டா, நிதானமா, பொறுமையா அதை படிச்சு முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி டு லேர்ன், இந்த லேர்னிங் கெப்பாசிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு, போக்கஸ் தான் கொஞ்சம் பண்ணணும். அதெல்லாம் நீங்க தாராளமா பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க. யோகா மெடிடேஷன்லாம் டெய்லி நீங்க வந்து பண்ணிட்டு வாங்க. ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து இந்த மந்த் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஸோ நல்லாவே இருக்குங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு உச்சமாகக்கூடிய இந்த டைம் பீரியட் அப்படின்றது நிறைய நல்ல விஷயங்களையும் புது புது மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில அது வந்து கண்டிப்பான முறையில கொண்டு வரும். உங்களுக்கு இந்த மாதம் விதி மாறும் நேரம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்க மிதுன ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.